டோர் செய்கிறதுக்குன்னா ஒரு நாளைக்கு மொத்தமாக நாங்கள் வந்து 10 டோர் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணுறது விஷயம் இல்லை, பட் அந்த ஷேப் கொண்டு வரணும், அந்த ஷைனிங்கு, அந்த ஃபினிஷிங்கு பாருங்கள். இந்த ஷேப் கொண்டு வரதெல்லாம் ஏன்னா கார்பெண்டர் ஒர்க்கில் கொஞ்சம் அந்த வேலை ஷேப்பாக வந்து அன்னியவனாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஷேப் கொண்டு வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர ஒரு நாளைக்கு 10 டோர் ரெடி பண்ணிடலாம். 10லேருந்து 15 வரைக்கும் ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைன் டோர்லாம் வருது, அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறீங்க? அதெல்லாம் வந்து 3 days டைம் ஆகும். 1 day வந்து ஜாயின் பண்ணுவோம், பலகை இழைச்சி ஜாயின் பண்ணுறது கொண்டு மறுநாள் வந்து பிரிப்போம், பிரித்து ஷேப் பண்ணி ஜாயின் பண்ணி அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கார்விங் ஒர்க் வரும். ஹேண்ட் கார்விங் தான் பண்ணுறோம், மிஷின் நம்மக்கிட்ட கிடையாது. ஆள் வர வச்சு ஹேண்ட் கார்விங் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும். மொத்தமாக 3 daysல ஒரு டோர் டெலிவரி கொடுத்துடலாம். ஷைனிங்காக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? பாலிஷ் தான் பண்ணுவோம். அதுக்குன்னு அந்த எமரி பேப்பர் இருக்கும், எமரி பேப்பரு, மெக்கிட்டா ப்ரெஷ்ஷு சம்திங் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு தேய்க்கணும். தேய்க்கும் போது தான் பாலிஷ் ஆகும். கொஞ்சமாக தேய்க்கும். ஒரு டோருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1/2 hour ஆகிடும் அந்த ஃபினிஷிங் கொண்டு வரதுக்கு. வேறு என்னென்ன ஏற்றுவீங்க அதில் ஷைனிங் ஏறதுக்கு? நம்ம வந்து ராவாக தான் சப்ளை பண்ணுவோம். நம்ம வார்னிஷோ இல்லை அந்த மாதிரி வார்னிஷ் போட்டால் அது என்ன மரம்னே உங்களுக்கு தெரியாது. இதை கூட வார்னிஷ் போட்டால் டீக்குன்னு சொல்லி விற்பாங்க. வார்னிஷ் போடுறதெல்லாம் கிடையாது, நம்ம ராவாக கொடுப்போம். எனக்கு எல்லாமே ராவாக கொடுப்போம். ஒரு டோர் எவ்வளோ வருது? ஒரு டோர் வந்து ரீட்டெயிலில் 5000 வரும். ஆமாம், ஹோல்சேலில் ஒரு 300 கம்மி பண்ணுவோம். ஒரு 4700க்கு ஹோல்சேலில் ஒரு 50 டோர் 100 டோர் கேட்டால் கூட ரெடி பண்ணி கொடுப்போம். இது மகாகனி உட்டுன்னு இப்போ மெயினாக இதுதான் ஓடுது ஹோல்சேலில் மொத்தமாக. டீ குட்லாம் கொஞ்சம் கம்மி தான், இதுதான் ரொம்ப மெயினாக ஓடிட்டு. மகாகனி உட்டு தான் கொஞ்சம் லோ பட்ஜெட் இருந்த உடனே ஜாஸ்தியாக ஓடும்.